ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பேஸ் இன்ஃபெல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன F1 த மூவி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் பிராட் பிட் லீடாக நடிச்சிருக்காரு. இவரோட சேர்ந்து கெரி காண்டன், ஜேவியர் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஜோசப் கோசின்ஸ்கி. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் லெவிஸ் ஹாமில்டன். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பிராட் பிட் அவரோட சின்ன வயசில் அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஃபார்முலா 1 ரேஸில் கலந்துருப்பாரு. கடைசியாக ஜெயிக்க போகிற டைமில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டு வெளியே வந்துருவாரு. அப்படியே கட் பண்ணா பல வருஷத்துக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ரேசிங் கிளப் வச்சு நடத்துறாரு. ஆனா அவர் எந்த மேட்ச்லயும் வின் பண்ணவே முடியல. ஏன்னா அவருக்கு ப்ராப்பரான டிரைவர்ஸ் கிடைக்கல. ஒரு டிரைவர் இருந்தாலும் அதுக்கு அவ்வளவு மெச்சூரிட்டி இல்லை அவருக்கு. ஸோ அதனால பிராட் பிட் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அவர் வந்து கலந்துக்கிட்டா இந்த ஃபார்முலா 1 ரேஸை வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு இவர் நம்புறாரு. ஸோ இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணி பிராட் பிட்டும் அந்த ரேசிங் கிளப்புக்குள்ள வராரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த ரேசிங் கிளப்புக்காக அவர் வின் பண்ணி கொடுத்தாரா, அந்த கேம்ஸ் எல்லாம் எவ்வளவு விறுவிறுப்பா போச்சுது அப்படின்னு பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்தோட ரேசிங் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்கா, அதாவது நீங்க காருக்குள்ளேயே நீங்க உட்காந்து ஓட்டிட்டு போனா உங்களுக்கு எந்த ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இந்த படத்தோட ரேசிங் சீக்வன்ஸ் எல்லாமே கொடுக்குது நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டி, அந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிராட் பிட் கலக்கியிருக்காரு. இவருக்கு ஈக்குவலா கெரி காண்டன், டாம்சன், ஜேவியர் இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்கா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. இன்னொரு பாசிட்டிவா இருந்தது, இந்த ரேசிங்ல எப்படியாவது பொசிஷன் மேல போகணும் அப்படிங்கிறதுக்காக பிராட் பிட் வந்து அவரோட இன்னொரு டிரைவருக்கு விட்டு கொடுக்கிற சீக்வன்ஸ், அதுக்காக இவர் பண்ற ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே வந்து ரசிக்கும்படியா இருந்தது பாக்குறதுக்கு. இன்னொரு மெயின் பாசிட்டிவா பாக்குறது வந்து இந்த படத்துல வெறும் ரேஸ் மட்டும்தான். அதாவது என்ன சப்ஜெக்டை எடுத்தாங்களோ அதை கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. வேற எந்த டீவியேஷனுமே இல்லை. ஆஃப் த ட்ராக்கா ரொம்ப சென்டிமெண்ட்டை திணிக்கிறது, ஒரு ரொமான்டிக் போர்ஷனை கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி எந்த சீக்வன்ஸ்லுமே இதுல கிடையாது. ஒரே ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்குது, பட் அதையும் அந்த படத்தோட பேச வந்து பாதிக்கல. சவுண்ட் இன்ஜினியருக்கும் ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் பிஜிஎம்மும் சூப்பரா இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ் ரேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ், சினிமோட்டோகிராஃபி, பிஜிஎம் இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நம்ம ஹார்ட் பீட்டே வந்து பயங்கரமா ரைஸ் ஆகுது. அவங்க ஓட்டுறவங்களை விட நமக்கு ஜாஸ்தியா இருக்கு. அந்த அளவுக்கு கதைக்குள்ள நம்மளை வந்து கொண்டு போறாங்க. நீங்க ஃபார்முலா 1 இந்த கார் ரேஸ்லாம் நீங்க பாப்பீங்க அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். பல ரேஸ்ல நடந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து இதுல போட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் செட் பார்க்கலாம்னா எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல நான் சொன்னேன்ல ஒரு குட்டி போர்ஷன் வந்து அன்வான்டா வரும் அப்படிங்கிறது, அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா படத்தோட டியூரேஷனே வந்து ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரம். அண்ட் அந்த சீக்வன்ஸும் வந்து ரொம்ப இந்த படத்துக்கு ஒரு தேவையான சீக்வன்ஸாகவும் இல்லை. ஸோ அதை கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான வாட்ச் ஹவர்ஸாக இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இதை நான் நெகட்டிவா சொல்லல, தியேட்டர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த படத்தை கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, படத்துல வர சீக்வன்ஸ் மாதிரி எல்லாமே வந்து F1 ரேஸ்ல நடக்காது, இது ரொம்ப ஆர்டிபிஷியலா இது திணிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் ரேஸ் பார்க்காதனால எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல. பட் நீங்க இது ஹெவியா ஃபாலோ பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷுவல் ட்ரீட் தான். ஐமேக்ஸ்க்காகவே எடுத்ததுனால அண்ட் ஐமேக்ஸ் ஸ்கிரீன்லயும் பார்த்ததுனால ரொம்ப பிரம்மாண்டமாவே இருந்தது. நான் இன்னைக்கு UK பிரீமியர்ல இங்கிலீஷ்ல பார்த்தேன். நம்ம ஊர்ல ஐ கெஸ் நாளை கழிச்சு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தமிழ்லயும் வரப்போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் இது கட்டாயம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் நீங்க ஒரு F1 ஃபாலோவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் நடக்குமா அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.